தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रण्वन्नोतिभिस्सेदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். श्री भगवानुवाच द्रव्य यज्ञास्तपो यज्ञाः योग यज्ञास्तथा परे स्वाध्याय ज्ञान यज्ञाश्च यतयः संशितव्रताः. பகவான் கிருஷ்ணர் கடந்த 27வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு 5 விதமான யஜ்ஞங்களை அறிமுகப்படுத்தினார். இந்த 28வது ஸ்லோகத்தில் நமக்கு 5 விதமான யஜ்ஞங்களை ஒரு சேர அறிமுகப்படுத்துகிறார். அதாவது முதல் 3 ஸ்லோகங்களில் 5 யஜ்ஞங்களானது அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு இந்த ஒரு ஸ்லோகத்தில் 5 விதமான யஜ்ஞங்களானவைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அவைகளில் முதலானது திரவிய யஜ்ஞம். திரவிய யஜ்ஞம் அப்படின்னாக்கா பொருள்களை தானமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை யஜ்ஞ காரியம் என்று பகவான் கிருஷ்ணர் அழைக்கிறார். அந்த யஜ்ஞ காரியம் பண்ணும் பொழுது என்ன, ஒருவர் கொடுக்கும் பொழுது ஐயோ எனக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டெடுத்து அப்படின்னு கொடுக்காம, கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றதே அப்படின்னு சொல்லி நம்மால அதிகமா கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த வெட்கத்தோட இன்னும் அதிகமாக எதிர்காலத்தில் நான் கொடுக்க வேண்டும், அதற்குண்டான அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் ஒருவருக்கு அந்த தகுந்த மனிதருக்கு தகுந்த நேரத்தில் செய்வது தானம் என்று கூறப்படுகிறது. அந்த தானத்தை தகுந்த மனப்பான்மையுடன் சுயநலம் கலபாமல் செய்யும் பொழுது அது திரவிய யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாவழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தமொரு நடையும் நடைப்பழக்கம் கொடையும் பொறையும் பிறவி குணம். கொடையும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை பிறவியிலிருந்தே தோன்றினால் ஒழிய ஒருவருக்கு வாய்க்காது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் சொல்றது. அது என்ன அர்த்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா, அவ்வளவு கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம கிட்ட ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு ஆசை வர்றது. அந்த ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே அந்த கையில இருந்து காசு, அதாவது பணமானது கொடுத்த உடனே பணம் குறைஞ்சிடுது அப்படிங்கிற அந்த ஒரு மனசுல ஒரு பதைப்பதைப்பு, லைட்டா லேசான ஒரு பதைப்பதைப்பு வந்து அப்புறம் இந்த நமக்கு புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புத்தி அங்க சொல்லி சரிப்படுத்தணும். இல்லைன்னா அந்த குறை, இவ்வளவு பணம் போயிடுச்சு, என்ன பிரயோஜனம் கிடைக்க போறது தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசு நினைக்கிறது. எனக்கு கொடுக்கறதுனால எனக்கு குறைஞ்செடுத்து அப்படின்னு நினைச்சாலே அங்க சரியான பாவனை இல்லை. அதுக்கு கொடுக்காமலேயே இருந்துடலாம்.
இல்ல கொடுத்து பழகணும்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே உனக்கு தானம் பண்ண முடியாது. நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து சில விஷயங்கள் வந்து உடனே பண்ண முடியாது. அது பார்த்தா பண்ண மாதிரியே தெரியும். இந்த நமஸ்காரம் பண்றது நீங்க போய் பாருங்களேன். கோயில்ல எத்தனை பேர் நம்ம நமஸ்காரம் பண்றோம். அந்த நமஸ்காரம் பண்ண வேண்டிய இடம் வந்து கிளீனா இருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமஸ்காரம் எத்தனை பேர் நம்ம ஆத்துலயே வச்சு விடுவோமே. நமஸ்காரம் எத்தனை பேர் நம்ம பண்றோம். பெற்றோர்களை எத்தனை பேர் நம்ம வந்து டெய்லியும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றோம். இந்த ராமகிருஷ்ண மிஷன் வகுப்புகள் எல்லாம், இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒரு ஒரு கட்டாயமான ஒரு ஒரு ஒழுக்க கோட்பாடாகவே அதை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து விட்டுட்டு போகணும்னா அங்க வந்து அந்த ஆச்சாரியன் முன்பு குலபதின்னு சொல்லுவார்கள். அவர் வந்து ஒரு சன்னியாசியாக இருப்பார். ராமகிருஷ்ண மடத்துல நான் சொல்றேன். மற்றபடி இன்னும் பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய 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 ஆர்கனைசேஷன்ஸ் நல்ல விதமாக மக்களுக்கு கல்விகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து அவர்கள் பெற்றோர்கள் வந்து பையனை வந்து விட்டுட்டு போகிறதுக்கு வரும் பொழுது அந்த பையன், அந்த சிறுவன் வந்து ஆச்சாரியன் கண் முன்பு தன்னுடைய தந்தையை தாயினுடைய காலில் வந்து சாஷ்டாங்கமா விழுகணும். அது நான் சொல்றது வந்து மேல் ஒரு ஆண் குழந்தையாக இருந்து அந்த சிறுவன் வந்து அந்த பள்ளிக்கு சேரும் பொழுதோ, அந்த பள்ளிக்கு வந்து நடுவில் இருந்து அவர்கள் விட்டு போகும் பொழுதோ, அந்த விடுமுறைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரச்ச கூட ஒவ்வொரு முறையும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு குலபதியினுடைய காலில் வந்து சாஷ்டாங்கமா விழுகணும். அவன் அரை குறையாக விழுந்தான்னா அவனுக்கு வந்து சாக்லேட் கிடையாது. அப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் உண்டு. அப்போ இந்த விழுகிறது நமஸ்காரமாக, இந்த விழுக 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 டெய்லி வந்து அது சாஷ்டாங்கமா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினாதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் வந்து வணங்கும். அதனாலதான் ஐந்தில் வளையாததுன்னு சொல்லுவோம். ஐந்துல வந்து பிசிக்கலா நீ பண்றதெல்லாம் நமஸ்காரம் கிடையாது. சமர்ப்பணம் பண்ணணும். ஆத்ம சமர்ப்பணத்தோட பண்ணும் பொழுதுதான் அது சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தானம் கொடுக்கிறதுங்கிறதும் நம்மை நாம் தானத்திற்கு தகுதியுடையவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்போ கொடுத்த உடனே என்னாகும், யாருக்காக இருந்தாலும் தன்னுடைய உழைப்பினால் தனக்கு கிடைத்த அந்த சம்பத்தை கொடுக்கும்போது மனசு கொஞ்சம் கிளேசம் அடையத்தான் செய்யும். ஆனால் அதை நாம் வென்று ஒவ்வொரு தடவையும் இந்த தானம் கொடுத்து அதை நம்ம வந்து முதல்ல வெல்லணும். அப்ப நம்ம வெல்ல வேண்டியது யாருன்னு கேட்டா வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, நம்முடைய அகங்காரத்தையும் நம்முடைய பயத்தையும் நம்முடைய பாதுகாப்பு இன்மையும் தான் நாம் வெல்ல வேண்டும். அதுதான் சாஸ்திரத்தினுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த சாஸ்திரத்துல நிறைய முறைகள் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அப்ப நமஸ்காரம் பண்றது எப்படி ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருதோ அந்த மாதிரி தானம் பண்றதும் என்னை முன்னேற்றுகிறது, ஒருவனை முன்னேற்றுகிறது. அதன் பிறகு தபோ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி தபஸை பற்றி பார்த்தோம். தபஸ் பண்ணினாதான் நம்முடைய கர்ம பலன்களை நாம் சந்திக்கக்கூடிய, நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த சக்தியையும் வீரியத்தையும் அடைகிறோம். அது வந்து எந்த ஒரு விலங்கும் வந்து தபஸ் பண்றதில்லை. ஆனாலும் கூட சில விலங்குகள் வந்து அதுக்கு விதிவிலக்கு. என்னுடைய சுவாமி தயானந்த சரஸ்வதி என்னுடைய குரு அவர், அந்த மகா பெரியவர் சுவாமிகள் அவர்களுடைய நாங்கள்லாம் வந்து பிரம்மசூத்திர வகுப்பு எங்களுக்கு சுவாமிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் ஒரு 3 மாதங்கள் சுவாமிகள் மட்டும்தான் பிரம்மசூத்திரம் எங்களுக்கு எடுக்கும் பொழுது மற்றவர்களும் அதுல வந்து கலந்து கொள்ளலாம். யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்து 3 மாதங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 வகுப்புகள். காலையில 2, 9 to 10:30, பிறகு 11 to 12:30, 1.5 மணி நேரம். அதே போன்று மாலையில் 4:30 6 மணி வரைக்கும் சுவாமிகள் எடுப்பார். அதற்கு நடுவுல வந்து சமஸ்கிருதத்தை பற்றி இருக்கிறது, அதுக்கப்புறம் சாண்டிங் கிளாஸ் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தனி. அதற்கு இடையில் பூஜைகள் நிறைய இருக்கின்றன. இந்த பிரம்மசூத்திர வகுப்புகள் அங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு குரங்கு டெய்லியும் வந்துடும். லங்கூர் அப்படின்னு அதற்கு அந்த ஜாதிக்கு பெயர். அது நல்ல ஆஜானுபாகம் மனுஷன் மாதிரியே இருக்கும். உட்கார்ந்தா அப்படியே நமக்கு ஈக்குவலான ஹைட்ல இருக்கும். அந்த லங்கூர் வந்து அந்த கங்கை கரையோரமா இருக்கிறது நம்மளுடைய அந்த ஹால். அந்த ஹாலுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடணும். அந்த கிளாஸ் டோர் தான் போட்டிருந்தோம் நம்ம. அந்த கிளாஸ் டோர் வந்து லைட்டா திறந்து வைக்கணும். சுவாமிஜியினுடைய அந்த வார்த்தைகள் கேட்கணும். அப்படி நம்ம வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லொட்டுன்னு தட்டும். தட்டி அந்த கதவை தட்டும். அது கொஞ்சம் லைட்டா திறந்து வச்சாதான்
அது அந்த ஒரு பாடத்தை கேட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு 3 மாதங்களும் தொடர்ந்து வந்தது அந்த குரங்கு. அப்புறம் சுவாமிகள் வந்து பாடத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அப்புறம் அந்த குரங்கும் போயிடுது. இது வந்து 2005ஆம் வருடம் நடந்தது. பிறகு சுவாமிகள் அதற்கு பிறகு ஒரு 10 வருடம் கழித்து சுவாமிகள் சமாதி அடையும் பொழுது அதே லங்கூர் வந்து அனைவரோடும் உட்கார்ந்துட்டு சுவாமிகளுடைய அந்த சமாதியை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போயிடும். அப்போ நம்ம நினைக்கிறோம் மனிதர்கள் மட்டும்தான் இதற்கு யோகியதாம்சம் பெற்றவர்கள் அப்படின்னு. அப்படி கிடையாது. புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த விலங்குகளும் சுக்ரீவன், வாலி, பிறகு வந்து ஹனுமன், இவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா இவர்கள் எல்லாம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான். இருந்தாலும் கூட மேலான கதியை, மனிதனை காட்டிலும் மேலான கதியை அடைந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது கண்கூட நமக்கு பார்க்கும்போது இன்னும் கூட அது வந்து தயானந்த ஆசிரமத்துல வந்து அது ஒரு போட்டோவாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புஸ்தகத்திலையும் கூட வந்திருக்கிறது. சுவாமிஜியை பற்றிய வரலாற்றுகளில் இது ஒன்று வந்திருக்கு. அப்போ இந்த நமக்கு இந்த தபஸ் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையினோட ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதம். அதுவும் நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களும், சனாதன தர்மத்தை உரைக்கக்கூடிய அத்துணை நூல்களிலும் இந்த தவம் என்பது முக்கியமான இடம் வகிக்கிறது. திருவள்ளுவரும் கூட தவம் அப்படின்னு ஒரு அதிகாரமே வந்து எழுதி இருக்கின்றார். அப்படிங்கும் பொழுது இந்த தவம் என்பது ஒரு யஜ்ஞமாக பகவான் சொன்னார். பிறகு யோக யஜ்ஞம் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டாங்க யோகத்தினுடைய 3 முதல் படித்தரங்களை இங்கு யோக யஜ்ஞம் என்று பகவான் கூறுகின்றார். இப்போ யோக அங்கங்கள் 8. இந்த யோக அங்கங்கள் 8ம் அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகளில் முதல் அங்கம் அப்படிங்கிறது யமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அக்யூரேட்டா ப்ராப்பரா செய்யறதுன்னு அர்த்தம். அதாவது மிகச்சரியாக சரியான சமயத்தில் செய்ய வேண்டியதை செய்தல். அதனாலதான் யம தர்மஹா அப்படின்னு அவருக்கு பெயர். யமராஜனுக்கு யம தர்மஹா, தர்மத்தை இம்மிய அளவும் பிசகாமல் தகுந்த நேரத்தில் தகுந்த விதத்தில் தகுந்தவர்கள் மூலமாக செய்வது. அது அவர் வந்து இந்த உயிர் எடுக்கும் பொழுது அவரெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்கவே மாட்டார். அதே மாதிரி உயிர் கொடுக்கறது சரி, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். உயிரை எடுக்கணும் அப்படின்னா நேரா போய் எடுத்துன்னு வந்துடுவார். கருணை அங்கு கிடையவே கிடையாது. தர்மத்துல வந்து கருணை கிடையாது. தர்மம் அப்படிங்கிறது மிகவும் கருணையானது. அதனாலதான் கண்டிப்பாக இருக்காது. அதாவது கண்டிப்பு என்கின்ற விதத்தில் இருக்கின்றது. அதனாலதான் அவருக்கு யம தர்மம்னு பேர். அந்த யமம் என்பது அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம் என்கின்ற 5 விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அஹிம்சா அப்படிங்கிறது தான் அத்துணை தர்மத்திற்கும் அஸ்திவாரம், மூல காரணமும் கூட. அப்போ இந்த சனாதன தர்மம் என்கின்ற மாபெரும் கோபுரம் போன்ற இந்த கட்டடமானது எந்த அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அஹிம்சா என்கின்ற அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் உலகத்துல எத்தனையோ மதங்கள், எத்தனையோ அந்த சமயங்கள் இருந்தாலும் கூட இந்த சனாதன தர்மம் வாழ்க்கை முறையாக அத்துணை பேராலும் கடைபிடிக்கக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்க. இதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நானும் வந்து நிறைய வெளிநாட்டவர்களுடன் பழகி இருக்கின்றேன். அவர்கள்லாம் வந்து அந்த அந்த சமயத்தில் வந்து மிகவும் கை தேர்ந்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் மூலமாக ஆராய்ந்து, அவர்கள் மூலமாக கலந்து உரையாடி, அதெல்லாம் நமக்கு கிடைத்த பாக்கியம் தான். அப்ப அவர்களுடைய தர்மத்தில் என்ன விசேஷங்கள் இருக்கின்றன அப்படின்னு எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு பெரும் பாக்கியத்திற்கு உண்டானவர்கள்னு தான் சொல்லணும். நம்ம இந்த சனாதன தர்மத்துல நம்ம பிறந்திருக்கிறது. நம்ம வந்து மற்ற தர்மங்கள்ல குறை சொல்லல. ஆனால் நம்முடைய தர்மமானது 100% முழுமையாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்துல சொன்னோம்னாக்கா எக்ஸலன்ட், மார்வலஸ்ன்னு சொல்லணும். அதாவது வந்து மிகவும் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விஷயத்தையும் விட்டு வைக்கவே இல்லை நம்ம சனாதன தர்மம். நம்ம வந்து நம்ம குழந்தையாக உண்டானதிலிருந்து சதை மூட்டி பிறகு ஸ்ராத்தம் செய்கின்ற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதமான மாறுதல்கள் வரும், அந்தந்த மாறுதலுக்கு எந்தெந்த விதமான பூஜை புனஸ்காரங்கள், பிறகு யாக யஜ்ஞ ஹோமங்கள், பிறகு யோக அஷ்டாங்க சாதனைகள், பிறகு ஞானங்கள். எவ்வளவு சமாச்சாரம்! அப்படிப்பட்ட அந்த சனாதன தர்மம்
எதை பேசா வச்சுன்னு இருக்கிறதுன்னு கேட்டா அஹிம்சா பரமோ தர்மஹா, அஹிம்சையை தான் பரம தர்மமாக கொண்டிருக்கின்றது, அதுதான் முதன்மை தர்மமாகவும் கொண்டிருக்கின்றது. அதனால பதஞ்சலி மகரிஷி யமம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது தவறாமல் மிகச் சரியாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள்னு பேர், அதுதான் யமம். அதில் மிகவும் முக்கியமானது அஹிம்சா என்று கூறப்படுகிறது. அஹிம்சையை ஒரு தவமாக செய்தது, அதுதான் மகாத்மா காந்தின்னு சொல்லி இன்னமும் கூட அவரை அவ்வளவு நம்ம கொண்டாடுறோம். எத்தனையோ மகாத்மாக்கள் அவர்களும் அஹிம்சையை ஒரு பெரிய தவமாக இன்னும் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். சில மதங்கள் எல்லாம் இந்த சமண ஜெயின மதம் அப்படிங்கிறது அஹிம்சையை தான், இந்த பௌத்தமும் ஜெயினமும் இவர்கள் எல்லாம் சனாதன தர்மத்தினுடைய ஒரு பிரிவுகள் தான். நம்ம தனி அப்படின்னு கண்ணோட்டத்துல பார்த்தாலும் இதுல இருக்கிற சிறப்புகளே தான் அதுல இருக்கிறது. அவைகளுக்கு தாயிடம் தாய் மதம் அப்படின்னா நம்ம சனாதன தர்மமே ஆகும். அப்படிப்பட்ட சனாதன தர்மத்தினுடைய முதல் கோட்பாடு என்னன்னு கேட்டா அஹிம்சா. அஹிம்சா என்பது ஒரு தவம். அஹிம்சை அப்படின்னா என்ன? யாருக்கும் தீங்கு விளையாமை, தனக்கே தீங்கு விளைத்துக் கொள்ளாமை, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கோ உயிர்களுக்கோ சேதம் விளைவிக்க கூடாது. வாக்காலும் மனதாலும் காயத்தினாலும் மிகவும் ஜாக்கிரதையாக விவகாரம் பண்ணணும். அப்படி எல்லாம் விவகாரம் எங்க சுவாமி பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அது சாத்தியமே என்பது நமக்கே விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இருக்க வேண்டியது நமது கடமை. அதுதான் சமாச்சாரம். அப்போ நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோமே மற்றவர்கள் மாதிரி தான் வாழ்ந்தாகணும், ஆட்டு மந்த மாதிரி வாழணும்னு அவசியம் கிடையாது. சாஸ்திரத்தை படிக்க 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 நமக்கு ரகசியங்கள் புரிய புரிய நம்முடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது நம்முடைய கடமை. அதனாலதான் அஹிம்சா. அஹிம்சா என்பது எந்த ஒரு உயிர்களுக்கும் மானசிகமாக, வார்த்தைகளின் மூலமாக, செயல்களின் மூலமாக தீங்கு விளையாமை, தனக்கே தீங்கு விளைத்துக் கொள்ளாமல். அதனாலதான் சூசைட் அப்படின்னு சொல்லலாம், தற்கொலைக்கு நம்முடைய மதமானது சப்போர்ட் பண்றது இல்லை. அதே போல கருணை கொலைக்கும் நம்முடைய மதமானது சப்போர்ட் பண்றது. அது ஏற்றுக்கொள்ளப்படாத, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராரப்தம் இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் அறிந்தவர்கள் சாஸ்திரத்தில் கூறப்பட்ட விஷயத்தை மிகவும் சரியாக கடைபிடிக்கிறார்கள். அஹிம்சா அப்படின்னாக்கா என்னுடைய மனம் புத்தியோடையும் நான் அஹிம்சை கடைபிடிக்க வேண்டும். அதிகமாக உணவு கொடுத்து அதை கெடுப்பதும் ஹிம்சா, உணவே கொடுக்காமல் அதை சாகடிப்பதும் ஹிம்சா. தவம் அப்படிங்கிறது ஹிதம் மிதமாக இருக்க வேண்டும். அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? அஹிம்சை அப்படிங்கிற தலைப்பே பெரிய தலைப்பு. அதுவே நம்ம ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். அஹிம்சை என்பது எந்தெந்த படித்தரங்களில் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா நம்முடைய சாஸ்திரமானது சொல்லி கொடுத்திருக்காங்க. இது முதல் யமம். இரண்டாவது யமம் என்ன அப்படின்னு கேட்டா சத்தியம். சத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமாக சொல்ல வேண்டியதில்லை. சத்தியம் என்பது நேராக நேர்முகமான ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த சத்தியம் என்பது 2 வகைப்படும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த சத்தியம் என்பது அதாவது எனக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே சொல்றதுக்கு பேர் சத்தியம். ஆனால் எனக்கு தெரிந்தது உண்மையிலேயே சத்தியமாக இருக்க வேண்டுமான்னு நான் பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இது என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஊருக்கு போறோம். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தங்கி அங்க இறங்கி சரி அந்த கோயிலுக்கு நடந்து போகலாமே அப்படி நம்ம கிளம்பும் போது வழி தெரியல நமக்கு. ஏன்னா புதிய இடம், அந்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கும்போது எதிரில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட கேட்டோம் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு. ஒண்ணு அவர் என்ன சொல்லிட்டாரு, அப்படியே உங்களுடைய லெஃப்ட்ல திரும்பி நேரா போயிட்டு வருங்க, கோயில் கண்டிப்பா வரும். கோயில் எவ்வளவு தூரம் அப்படின்னா 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னுட்டார். சரி நம்ம பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போக 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 போயிட்டே இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்தாச்சு. அதற்கப்புறம் தான் நம்ம யாரையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை கேட்டு பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோயில் ஆகப்பட்டது நீங்கள் தங்கி இருக்கின்ற இடத்திலிருந்து ரைட் சைட்ல போயிருக்கணும் அப்படின்னு சொன்னார். நமக்கு அப்படியே என்னடா பிராரப்தமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வரேன்.
வரும்பொழுது அவர் மறுபடியும் உட்கார்ந்துட்டு இருந்தார், அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட சொல்றேன், என்ன நீங்க இப்படி தப்பா சொல்லிட்டாலே, நான் இப்போ இவ்வளவு தூரம் போயிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, இல்லையே, இந்த கோயில் இப்படிதான் சுவாமிகளை, நீங்க இப்படிதான் போகணும் அப்படின்னு மறுபடியும் அதையே சொல்றார். அப்ப அவருடைய குழந்தை, அந்த பையன் வந்து உள்ள இருந்து வெளியில வந்துட்டு, அப்பா என்னப்பா மாத்தி சொல்ற, சுவாமிகள் கேட்கிற கோயில் இந்த பக்கம் இல்லப்பா இருக்கிறது அப்படின்னு. இப்ப அவர் பொய் சொன்னாரா உண்மையை சொன்னாரா அப்படின்னு கேட்டா, அவர் உண்மையைத்தான் சொன்னார். தனக்கு என்ன தெரிந்ததோ அதை சொன்னார். ஆனால் தனக்கு தெரிந்தது உண்மையா என்கின்ற அறிவு அவரிடத்தில் இல்லை. அதனால சத்தியம் என்பது அவரிடத்தில் இருக்கிறது. ரிதம் என்கின்ற சத்தியத்தினுடைய மறுபக்கமானது அவர்கிட்ட இல்லை. சத்தியத்தினுடைய மறுபக்கம் இல்லை, சத்தியத்தினுடைய அந்த அஸ்திவாரம் என்பது ரிதம் என்பது. அதனாலதான் சாந்தி மந்திரத்துல வந்து ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னு வருது. நான் ரிதத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஒரு விஷயத்தை முழுமையாக நான் தெரிந்து கொண்டால் ஒழிய அதை பற்றி நான் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிசிஷன் நமக்குள்ளேயே நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது. சரியா தெரியலன்னாக்கா, எனக்கு சரியா தெரியலைங்க, இவ்வளவு தெரியறதுன்னு அப்படியே சொல்லிடலாம். அப்புறம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் திதிலா சுழல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வள்ளுவனுடைய இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு தத்துவத்தை வந்து இன்னும் சொபஸ்டிகேட் ஆக்குறாரு. அப்ப சத்தியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நான் சத்தியத்தை சொல்றேன் பேர் வழின்னு சொல்லி ஒருவரை போய் துன்புறுத்தக்கூடாது. அங்கேயே அகிம்சையை கடைபிடிக்கணும். அவருக்கு ஏற்ற விதத்துல சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல போய் ஒரு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது, அந்த ஆரம்ப நேரத்துல எனக்கு என்ன வந்தது டாக்டர்னு கேட்கும் பொழுது அந்த டாக்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, சின்ன ஒரு தசை பிடிப்பு சரியா போயிடும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த சிகிச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் தேறி வந்தவுடன் உங்களுக்கு வந்து ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக். அது கூட ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடாது, அது கூட வந்து ஹார்ட் ஒரு செகண்டுக்கு நின்று அப்புறம் வந்து அப்படியே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அப்ப சொல்ல வேண்டிய விதம், அதுலயும் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும். அந்த சத்தியம் அப்படின்னாக்கா உண்மையை நோக்கிய பயணம் அப்படின்னு. இதைத்தான் வந்து நம்முடைய எம்பளமாக சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் அரசாங்கத்தினுடைய ஒரு சின்னமாக வைத்திருக்கின்றோம். அது வந்து முண்டகோபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரத்தினுடைய ஒரு லைன். அது சத்தியமேவ ஜெயதே நான்ருதம் அப்படிங்கிறது அடுத்த லைன் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம பெரியவர்கள் அதை சொல்லலை. சத்தியமேவ ஜெயத்தேங்கிறதுலே அடக்கம் இருக்கு. உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். அப்போ வந்து பொய்மை என்ன ஆயிடும், தோத்துடும். பொய்மை நிற்காது. அதை வந்து ஆத்ம ஞான விஷயத்திலேயே நம்ம புரிஞ்சு விடலாம். எப்படின்னு கேட்டா, உண்மை என்கின்ற அந்த நித்திய பரம்பொருளே என்றும் நிலைத்து நிற்கின்றது. அசத்தியம் அதாவது வந்து உண்மையற்ற பொருள்கள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருப்பவைகள், நிலையானவைகள் அல்ல அப்படின்னு அங்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் இங்க என்னன்னு கேட்டா, விவகாரம் செய்யும் பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்க வேண்டும். பிறகு உண்மையை சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அததான் சத்தியம் என்று இங்கு பகவான் கூறுகிறார். சத்தியம் என்பது இரண்டாவது யமம். பிறகு அஸ்தேயம் அப்படிங்கிறது திருடாமை அப்படின்னாக்கா மனதிலும் கூட அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கு சொந்தம் கொண்டாடாமை. இது நம்மளதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மனதிலும் கூட சொந்தம் கொண்டாடாமை, தன்னுடைய உழைப்பில் வந்த அந்த விஷயத்தை சொந்தம் கொண்டாடினாலும் கூட பொறுப்பாக அதை பார்த்து கொள்ளக்கூடிய வகையில தான் கொண்டாடும். இப்ப நம்முடைய சரீரம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தையே சொந்தம் கொண்டாட கூடாது, முடியாதுன்னு சொல்லும் பொழுது மற்ற பொருள்கள்லாம் எம்மாத்திரம், அது எத்தனை நாளைக்கு நிற்குமோ போகுமோ. அதனால உண்மையை புரிந்து கொண்டவர்கள் இந்த அஸ்தேயம் என்கின்ற யமத்தை மிகவும் அழகாக கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு வந்து நல்ல தூக்கம். அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கு அல்லது நமக்கு தகுதி இல்லாத பொருள்களுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டோம்னாலே அது அஸ்தேயம் தான். இன்னும் கூட யஜ்ஞத்தினுடைய இந்த புண்ணிய காரியத்தை அனுபவிக்கும் பொழுது அல்லது யஜ்ஞ பிரசாதத்தை பெறும் பொழுது ஒருவன் தனக்கு மட்டும்தான் வேண்டும்னு சொல்லி நினைக்கிறான் இல்லையா, அதுவே திருட்டுக்கு சமம்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் சொல்லிட்டார் முதல்ல. யஜ்ஞ சேஷ்டாசி நந்தா முச்சந்தே சர்வ கில்மிஷைஹி அப்படிங்கிறதுல அந்த அடுத்த வரியில சொல்லிட்டார், அந்த யஜ்ஞத்தினுடைய பிரசாதத்தை தான் மட்டும் ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது புங்தே தேன ஏவசஹா அப்படின்னு சொல்லிட்டார். அது வந்து திருட்டுக்கு நிகர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டார். அதனால
நம்ம அஸ்தேயம் அப்படிங்கிறது எல்லா விதமான ஒரு படித்தரங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தவர்களுடைய ஐடியாவை திருடுறதும் அஸ்தேயம்தான். அடுத்தவர்களுடைய ஐடியா அப்படிங்கிறதே நமக்கு அந்நியமான ஒரு பொருள் தான். ஒரே ஒரு விஷயம், வேதாந்தம் மட்டும்தான் ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தன்னுடைய சொந்த மூளையிலிருந்து கொண்டு எதையும் புகுத்தி சொல்லக்கூடாது. உதாரணங்களை வேணா மாற்றி முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் மாற்றி சிம்பிளிஃபை பண்ணி அதை பண்ணலாமே ஒழிய முக்கியமான விஷயத்தை மாற்றவே கூடாது. அதுதான் வேதாந்தம். அங்கு அது பரம்பரை. சொல்லும் பொழுதே இந்த விஷயம் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்னுடைய ஆச்சாரியனுடைய மகிமை அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம். யாராவது வகுப்பு ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது என்னோட இதில்லை, அது ஆச்சாரியனுடைய மகிமை, என்னுடைய வித்யாவே இல்லை. அந்த இடத்துல என்னுடைய வித்யான்னு நினைச்சேன்னா அங்க அது திருட்டுக்கு சமம். அப்ப வித்யா என்பது யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வித்யாவிடத்தில், அதாவது கல்வியின் இடத்தில், செல்வத்தின் இடத்தில், உறவுகளிடத்தில், உழைப்பினிடத்தில், ஒருவருடைய திட்டம், அதாவது ஐடியான்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய அந்த திட்டங்களுக்கு இடையில் எங்குமே சொந்தம் கொண்டாடாமல், அதுதான் அஸ்தேயம் என்று சொல்லப்படுகின்ற யமம். அடுத்த யமம் பிரம்மச்சரியம் என்று கூறப்படுகின்ற யமம். இந்த பிரம்மச்சரிய யமம் அப்படிங்கிறது, பிரம்மம் என்பது வேதங்கள், வேதங்களை சார்ந்து அதை ஒழுகி வாழ்க்கையை தொடருது. அதுவே பிரம்மச்சரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அதாவது சரீரத்தாலும் மனதாலும் புத்தியாலும் நிலையை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டது பிரம்மச்சரிய வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. அதுலயே அத்தனையும் வந்துடும். இதற்கு நம்ம தனியா போய் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலயே அத்தனையும் அடக்கம். வேதத்தை சார்ந்த வாழ்க்கைன்னு சொன்னாலே அதுல இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், பிறகு என்ன தியானம், அத்தனையுமே வந்துருமே. அதனால பிரம்மச்சரியம் என்பது பிரம்மனை, அதாவது வேதத்தை சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னா போதும். அடுத்தது அபரிகிரகம் அப்படின்னா தேவைக்கு மேல வச்சுக்கிறது, தேவைக்கு மேல வச்சுக்கிறது இல்லை. அந்த தேவை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டால் போதும். அதற்கு மேல வசதி வந்தா அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும். அதுதான் அபரிகிரகம் என்று சொல்லப்படுகிறது. இதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் காண்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.